Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. Eid special இன்னைக்கு மட்டன் ஹைதராபாதி தம் பிரியாணி ரெடி பண்ணலாமா? வாங்க ரெடி பண்ணிடலாம். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஹோட்டலில் போகிறதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போட்ட உடனே உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மட்டன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். நான் இங்கே வந்து 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா பிரியாணி பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் சைஸ் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து எல்லா மசாலா இப்போது ஆட் பண்ண போகிறோம். மற்ற மசாலா இன்னும் அப்புறமா போடுறதுக்கு தேவையில்லை, அதனால இப்போவுமே எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நான் 150 கிராம் தயிர் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கு. அப்புறம் மசாலாவில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மட்டும் உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தாய் மசாஜ் போட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும். இப்போது ஓவர் வெயில், அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே 1 மணி நேரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேன், கடாய் உங்களுக்கு எதில் நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. பாத்திரம் நான் இங்கே குக்கர் தான் எடுத்துருக்கேன். குக்கர் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 100 ml ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இதில் 100 ml ஆயில் தான் போடணும். உங்கள்கிட்ட கொழுப்பு ஜாஸ்தி இருக்குது மட்டனில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொழுப்பு அவ்வளோ ஜாஸ்தி இல்லை, அதனால நான் 100 ml போட்டிருக்கேன். போட்ட உடனே பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து முழு பிரியாணி மசாலா நான் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் குருமிளகு போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் வேறு பக்கம் வேலை செய்ய போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெங்காயம் மட்டும் நல்லா ஜாஸ்தி ப்ரௌன் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இதில் மட்டனில் கலர் அழகாக தான் வரும். இப்போ மட்டன் போட்டுட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். நான் இங்கே 1 கிலோ மட்டனும் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ 1.25 கிலோ எடுத்துருக்கு. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு செய்கிறீங்க அவ்வளோக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கோம். பிரியாணி வந்து உங்களுக்கு தாராளமாக 7-8 பேருக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்க அவ்வளோ அரிசி கம்மி ஜாஸ்தி போட்டுக்கலாம். இல்லை மட்டன் பார்த்திங்கன்னா சரி சமமாக கூட போடலாம். இல்லை நீங்கள் சிக்கனில் செய்கிறீங்க, பீஃபில் செய்கிறீங்க, எதில் வேணும்னா செய்யலாம். அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ பாருங்கள், நான் பிரியாணியில் 2 போட்டுட்டு அப்புறம் மல்லித்தலை, புதினா தலை, இதில் வேறு ஒன்றும் மசாலா தேவையில்லை. எடுக்கிறவே நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதனால் இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும், மூடி வச்சு வெந்துட்டு இருக்கலாம். அதுக்குள்ளே நான் சைடில் வந்து அரிசிக்காக ரைஸ் தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் கடையில் வாங்கினீங்கனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பிரியாணி மசாலா, பிரியாணி இலை, மல்லித்தலை, புதினா தலை, இது மட்டும் தண்ணியில் நான் போட்டிருக்கு. நீங்கள் வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா ரெடிமேட் வாங்கிட்டிங்கன்னா அது கூட போடலாம் இந்த தண்ணியில். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முழு கரம் மசாலா இருக்குல்ல, அது தட்டி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த மாதிரி தான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன், அதை தான் நல்லா ஜாஸ்தி போடுவேன் பிரியாணியில். இதை போட்டால் உங்களுக்கு வந்து ஸ்மெல்லும் அதிகமாக இருக்கும், ரைஸ்க்குள்ளே பூரா அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா அது நல்லா ஒரு ஃப்ளேவர் ஆட் ஆகும் கரம் மசாலா, பிரியாணி மசாலாவோட. அதனால் நான் ஜாஸ்தி அந்த மாதிரி தான் போடுவேன். அப்புறம் வாயில் ஜாஸ்தி உங்களுக்கு முழு மசாலா கறிக்கிறதுக்கு வராது. நான் முதல்ல ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் மட்டும் நல்லா ரைஸ் ஊற வச்சுருந்த கழுவி அதை இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு. நான் வந்து ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சுட்டு அந்த பக்கம் வச்சுட்டோம். அது விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம பெரிய கேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டோம். ரைஸ்க்கு
இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி. கொதி வந்த உடனே நம்ம ரைஸ் போடணும். முதல்ல போட்டுடாதீங்க. முதல்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் எல்லாம் குழஞ்சி வந்துடும். ரைஸ் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் துடக்கணும். நான் இந்த பக்கம் ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து மட்டன் எந்த மாதிரி வேகணும் அப்படி பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர் சில பேருக்கு கம்மி ஜாஸ்தி இதாகும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, விசில் போட்டுக்கோங்க. நான் 4 விசில் தான் போட்டேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணோம், வதகணும். அதனால் மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு, ஸ்மெல் போயிடுச்சு, நல்லா சூப்பராக ஸ்மெல் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கூட ரெடி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ ரைஸ் இறக்கி வச்சிடலாம். ரைஸ் நல்லா இந்த கஞ்சி வடிகிறதுக்கு விட்டுடலாம். இப்போது நம்ம பாத்திரத்தில் அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ப்ரெஷர் குக்கர் திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர் திறந்துட்டு பார்த்துட்டு மட்டன் நல்லா கரெக்டாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒன்றும் வேலை இல்லை. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிட்றது தோணும். அந்த மாதிரி ஒரு டெம்டிங்கான கலர் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா அழகாக கலர் வந்திருக்குது. இதே கூட நீங்கள் வெறும் ரைஸில் சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா நான், குஷ்கா இது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் அப்பப்போ செய்வேன். இப்போ கொஞ்சம் கேவ்டா எசன்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கேஸ் பற்ற வச்சுட்டு நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த ரோஸ் எசன்ஸ், கேவ்டா எசன்ஸ் வந்து உள்ளே நல்லா போகணும், அப்சர்வ் ஆகணும். இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு, எடுத்து வச்சிட்டோம். இப்போது அசம்பிள் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம், எல்லாமே செட் பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கு, பிரியாணி பாத்திரம் தான் எடுத்துருக்கு. நீங்கள் எதில் பிரியாணி தம்மில் வைக்கிறீங்க அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிஸ்தா பண்ணி வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேவ்டா எசன்ஸ் இருக்குல்ல அதில், அப்புறம் கொஞ்சம் ஒரு ரோஸ் எசன்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ கம ஸ்மெல் வரும் உங்களுக்கு பிரியாணியில். இது போட்டுட்டு கொஞ்சம் குங்குமம் பூ கலர் இருக்குல்ல, ஃபுட் கலர், ரெட் ஃபுட் கலர், அது போட்டிருக்கு. அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு வந்து ஃபுட் கலர் பிடிக்காது. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா இதை பண்ணிடலாம். குங்குமம் பூ இருக்குல்ல, அது ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு இதே மாதிரி தான் கலர் ரிலீஸ் ஆகும். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் பாதி போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி ஃபுல்லாக போட்டுடலாம். நான் 2-3 லேயராக இங்கே செட் பண்ணவே இல்லை, நான் ஒரே லேயரில் செட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா 2-3 லேயராக செட் பண்ணிக்கலாம். நல்ல மட்டன் கிரேவி எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரைஸ் போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற ரைஸ் போட்டுக்கலாம். நீங்கள் மட்டன் மேலே வேணும்னா கூட கொஞ்சம் வேஸ்ட்டாக அப்புறம் புதினா, மல்லி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க என் பையன் பொண்ணு, அதனால் நான் போட மாட்டேன். புதினா இருக்கிறவே நம்ம வந்து ரைஸில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா நம்ம மட்டன் கிரேவிலே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு மேலே போட்டால் ஜாஸ்தியாகிடும். அதனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, வாயில் வருது, நிறைய வாயில் வருதுன்னு சொல்லுவாங்க என் பையன் பொண்ணு. அதனால தான் ஜாஸ்தியாகிடுது. நான் பச்சையாக போட மாட்டேன். இல்லைன்னா சில பேர் வந்து இது மேலே கொஞ்சம் பச்சையாக போடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் மிச்சம் இருந்து ரைஸ் போட்டுட்டு இப்போது பெரிஸ்தா ஆட் பண்ணிடலாம். பெரிஸ்தா நான் முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதை காட்டுறதுக்கு உங்களுக்கு மறந்துடுச்சு. நான் ஒரு பெரிய மீடியம் சைஸ் இல்லை, பெரிய சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா 1 போட்டுக்கோங்க, சின்ன சைஸ்னால் 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஆயிலில் வறுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிஸ்தாயிடும். இப்போ வந்து ஃபுட் கலரும் அப்புறம் இந்த கேவ்டா எசன்ஸ் எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து தம் போட்டுடலாம். தம் போட்டுறதுக்கு முன்னாடி கேஸ் பற்ற வச்சுட்டு நான் வந்து ஒரு பழைய தவா வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து தம் போடுறதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் நெய் போடுறதுக்கு மறந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஒரு 4-5 ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுட்டோம், ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்மில் வச்சுட்டோம். நான் 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நல்லா தம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, தம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பிளேட்டில் வேணும்னா சர்விங் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக டெம்டிங்காக இருக்கும்.
இப்போ பாருங்கள் பிளேட்டிங் போட்டாச்சு, அவ்வளோ அழகாக வந்திருக்குது. பார்த்த உடனே டெம்ட் ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி. சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலையே ட்ரை பண்ணலாம். இல்லை ஹோட்டலில் வாங்க போனீங்கன்னா இதே நிறையா உங்களுக்கு காஸ்ட்லி ஆகிடும். அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா நிறையா உங்களுக்கு கம்மி செலவாகும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. முன்னாடி பக்ரீத் பாட போகுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.